தண்ணீர் செம்பில் கடவுள் குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்களுக்கு கூட கனவில் வந்துவிடும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மற்றும் குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் செம்பு வழிபாடு செய்தால் குலதெய்வ அருளும் கிடைக்கும். மேலும் குலதெய்வம் யார் என்றும் தெரிந்துவிடுமாம். இந்த சொம்பில் தண்ணீர் ஊற்றி அதை வைத்து குலதெய்வத்தை மனசுக்குள் அழைக்கணும். உங்க குடும்ப குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருக்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை. அந்த சொம்பு வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். கனவுல அந்த குலதெய்வமே தம்மை நமக்கு அறிமுகப்படுத்துவார்களா. அந்த சொம்புக்குள்ளே சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதாவது மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், பூ, பன்னீர் எல்லாம் தண்ணீரில் சேர்த்து வழிபட வேண்டும். இப்பொழுது அந்த நீர்தான் குலதெய்வம். இதெல்லாம் வெறும் சடங்கு அல்ல, நம்மை வழிநடத்தும் சக்தி அதில் இருக்குது. நம்ம மனம் தூய்மையாக இருக்கணும். முழு நம்பிக்கையுடன் அந்த சொம்பு வழிபாட்டை தொடர்ந்து பண்ணணும். உண்மையான வேண்டுதலுக்கு எப்பொழுதும் பலன் நிச்சயம். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல நாட்கள் தான். பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக உங்கள் வீட்டில் ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. பித்தளையோ வெள்ளியோ மண் செம்போ எடுத்துட்டு அதில் தண்ணீர் விட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. வாசனையான பொருட்கள் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பூ வச்சு அந்த செம்பில் இருக்க நீர் தான் உங்களுடைய குலதெய்வமாக பாவிச்சு நீங்கள் டெய்லி வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் தெரியாட்டி கூட உங்களுக்கு கனவுல வலியுறுத்துவாங்க. இந்த தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம்னே காட்டி கொடுப்பாங்க. இதை ரெகுலராகவே வீட்டில் செஞ்சுட்டு வாங்க. இந்த தண்ணீரை வாரம் ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல நாட்கள் தான். பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக உங்கள் வீட்டில் ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. பித்தளையோ வெள்ளியோ மண் செம்போ எடுத்துட்டு அதில் தண்ணீர் விட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. வாசனையான பொருட்கள் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பூ வச்சு அந்த செம்பில் இருக்க நீர் தான் உங்களுடைய குலதெய்வமாக பாவிச்சு நீங்கள் டெய்லி வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் தெரியாட்டி கூட உங்களுக்கு கனவுல வலியுறுத்துவாங்க. இந்த தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம்னே காட்டி கொடுப்பாங்க. இதை ரெகுலராகவே வீட்டில் செஞ்சுட்டு வாங்க. இந்த தண்ணீரை வாரம் ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது.